பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு நடக்க போற இந்த மிட் வீக் எவிக்ஷன், இந்த சீசன் 9லயே ரொம்ப இரக்கமில்லாத, மனத உடைக்கக்கூடிய ஒரு மிட் வீக் எவிக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. ஆனா யாரு எவிக்ட் ஆகுறாங்க? டாப் 4ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரு எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளிவரல. இந்த ஷோவ பத்தி முந்தின நாளே அப்டேட் குடுக்கக்கூடியவங்க, ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எவிக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸ்பாயிலர் ஆயிடப்போது, இந்த ஷோவோட அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிட போது, நாம எதிர்பார்த்த நபர்களுக்கு நம்ம ஓட் போடாம விட்டுற போறோம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க ரிவீல் பண்ணாம இருக்கலாம். யார் எவிக்ட் ஆன விஷயமா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சிரும். அதுவரைக்கும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கான அந்த ஓட்ட தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருங்க. மேபி இது ஓட்ட குறைக்கிறதுக்காகவோ, இல்ல ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதுக்கான ஒரு ரூமரா கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு எபிசோட்ல இப்ப 4 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தப்படி அது ஒருவேளை வதந்தியா இருந்துச்சுன்னா, ஒண்ணு விக்ரம் இல்லன்னா சபரி. இந்த 2 நபர்கள்ல ஒரு ஆள ஃபினாலேவுக்கு முன்னாடியே மிட் வீக் எவிக்ஷன்ல தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், மீதி இருக்கக்கூடிய 3 நபர்கள்ல 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படி பார்த்தா யாரு? திவ்யா, அரோரா. இந்த 2 நபர்கள ஃபினாலே மேல ஏத்திட்டாங்கன்னா, மீதி இருக்கக்கூடியது இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட் தான். அவர ஃபினாலே ஸ்டேஜுக்கே கூப்பிட்டு வராம, ஃபினாலே டே அன்னைக்கு சண்டே எவிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வதந்தி பரவியிருக்கு. அப்ப 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ், 2 மேல் கண்டஸ்டன்ட்ஸ். இந்த 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ மேடையில ஏத்திட்டாங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய 2 மேல் கண்டஸ்டன்ட்ஸ் யாரு? விக்ரம் அப்புறம் சபரி. இந்த 2 நபர்களுக்கும் மக்கள் போடக்கூடிய ஓட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ஓகே, இவர் தான் எவிக்ட் ஆயிட்டாருன்னு ஒரு வதந்தி பரவுதுல்ல. அப்படி பரவக்கூடிய வதந்தியால, நம்ம இதுக்கப்புறம் சபரிக்கு எதுக்காக ஓட்டு போடணும்? இல்ல எதுக்காக விக்ரம்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏமாற்றத்துல வேற யாராவது நபருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிடும். இது ஒருத்தவங்கள டவுன் பண்ணிட்டு, இன்னொருத்தவங்கள கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்கான ஒரு சதி வேலையா? இல்ல உண்மையாவே மிட் வீக் எவிக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்தா தான் தெரியும். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மிட் வீக் எவிக்ஷன் இருக்காது. சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டான்ஸ் ஷோ பண்றது, மேடையில ஆட்டம் பாட்டம் போடுறது, பத்தாததுக்கு இந்த சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பெஸ்ட் குக்கு, பெஸ்ட் என்டர்டெய்னர், பெஸ்ட் சிங்கர் அப்படிங்கிற மாரி ஒரு கேட்டகரியில ஒரு அவார்ட் குடுப்பாங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷன் எல்லாமே நாளைக்கு நடக்குமாம். அதுக்கான ஷூட்ட நாளைக்கு முடிச்சுட்டாங்கன்னா, ஞாயித்துக்கிழமை கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட் மட்டும் தான் இருக்க போகுது. சேது சார் வீட்டுக்குள்ள போக போறாரா? இல்ல ஃபினாலே இருக்கக்கூடிய 2 கண்டஸ்டன்ட் அவங்களே ஸ்டேஜுக்கு வரப்போறாங்களா? இது மாரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி, ஒருவேளை 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஃபினாலே மேல ஏறுற மாரி இருந்தா, மீதி இருக்கக்கூடிய 2 மேல் கண்டஸ்டன்ட் சபரி அப்புறம் விக்ரம். இந்த 2 நபர்கள்ல ஒரு ஆள கண்ண கட்டியோ, இல்ல வேற ஏதாவது டாஸ்க் வச்சோ, இல்ல 4 நபர்களையும் வெளில கார்டன்ல நிக்க வச்சு, அவங்க தலையில கிரீன் லைட் அப்புறம் ரெட் லைட் மாத்தி மாத்தி விழுற மாதிரி, கடைசியா யார் தலையில ரெட் லைட் எரியுதோ அவங்க எவிக்ஷன். இது மாரி பல டாஸ்க்க ஒரு ஆக்டிவிட்டிய கண்டக்ட் பண்ணி கூட அவங்கள எவிக்ட் பண்ணலாம். ஆனா இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, அப்படி நடக்கக்கூடிய அந்த மிட் வீக் எவிக்ஷன் உண்மையா இருக்க பட்சத்துல, அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். அநியாயமா இப்படிப்பட்ட ஒரு எவிக்ஷன நீங்க அனுப்பியிருக்கணுமா? அதாவது ஒருத்தவங்க எவிக்ஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கிரேஸோட அனுப்பியிருப்போம். ஆனா இது ரொம்ப மோசமா நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவு தான் எவிக்ஷன் இருக்க போகுதாம். என்ன பண்ண போறாங்க? யாரு போக போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.